நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். புரியுதா? நான் இப்படி தான் இருப்பேன். அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீ சொல்லக்கூடிய பதில் சரியா இருந்தால், நீ எப்படி சொன்னாலும் நான் மாற மாட்டேன். சரியா இருந்தாலும் மாத்திரம் தான் மாறுவேன். நீ அதை விட்டுட்டீங்களா? அப்போ மாற வேண்டாம். நாங்க உங்க வழியில வர்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த பரதேசி வழியில நீங்க யாரும் பயணம் பண்ண முடியாது. அது சாத்தியமே இல்லை. சரியா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய இடத்துக்கு மாத்திரம் நீங்க பயணம் பண்ணா போதும். அருளை வாங்கி நீ என்னமா செய்ய போற? கொலையை எடுத்துட்டு ஆடவா போற? அந்த மாதிரி அதுக்கு அந்த பக்குவம் கொண்டு வரணும்ல. இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு நான் தான் பக்குவத்துக்கு தான் தனால மாசத்துல 2 நாள் இப்படி இந்த 4 கால் ஜீவன் மாதிரி வல்லு வல்லு வல்லுன்னு குலைக்கல. நீ இதுக்கு மேல என்ன செய்யணும்? சொல்லுப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மதித்து செயலாக்கம் பண்ணுவோம் சார். இப்போ நான் கடுமையாக பேசுகிறது இந்த 2 மாதமாக இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. முயற்சி பண்ணுறேன் சாமி, நாங்கள் மாறிக்கிறோம் சாமி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அதாவது மாறி இருக்கீங்களா? இன்னும் உங்களை விட ஃபாஸ்ட்டாக மாற வேண்டியது இதில் யார் தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாரும் தான் இருக்கிற கூட்டத்திலேயே பக்தர்களில் ஃபாஸ்ட்டாக மாற வேண்டிய நபரும் இருக்காங்க. அவங்க யார் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொல்லுங்க. அதுமா சொல்ல மாட்டீங்க. மன ரீதியா, குண ரீதியா, செயல்பாட்டு ரீதியா, சிந்தனை ரீதியா, அரவணைப்பு ரீதியா, அன்பு காட்டுறதுலையும் மாற வேண்டிய நபர்கள் இங்கே இருக்கிறீங்க. அது யார் சொல்லுங்க பார்ப்போம். என்னவா? நீங்க 2 பேரும் தாண்டா விளக்கெண்ண. நீங்க தானே ஆட்டுறீங்க. நீங்க 2 பேரும் தான் முதல்ல இப்ப நான் சொன்ன அடிப்படையில் மாறணும். ஆனா நீங்க மாறி இருக்கீங்களா? உங்களும் ஆட்டை விட்டுக்கிட்டு நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஆட்டுறதை தூக்கி நீங்கள் தலையில் கொட்டிக்கிற போறீங்க. சொல்லு எரிஞ்சா தானே தெரியும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க தான் முதல்ல மாற்றங்கள் வரணும்னு சொல்லியிருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அது வந்து ஆராதனை காட்டுறது எல்லாரும் காட்டுறாங்க இல்லையா? காரணம் என்னன்னா, சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு தலம்னு நம்ம வச்சிருக்கிறோம். எவனாவது ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சவன் வந்து என்னடா இப்படி வச்சுருக்காங்கன்னு வந்து உட்காந்து பார்த்துட்டான்னா இவங்க 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. இதை நீ செய்கிறியே, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பான். இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இதை செய்கிறியே, சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு தலம்னு வச்சுருக்கிறீங்க. அப்போ சித்தர்களுடைய வழிமுறை உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா இவங்க 2 பேரும்? இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள், சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். நான் கேட்க வேண்டாம். நான் கேட்டால் அவர் எப்படி சொன்னாலும் நம்மளை திருப்புவார் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேளுங்களேன், சொல்கிறாங்க. சொல்லுங்க.